கால் ஆணி இருக்கா, ஒரே இலை வந்த தடமே இருக்காது. சில நேரங்களில் பாதத்தில் சிறு முள் குத்தினாலும் அதை எடுத்துவிட்டு அலட்சியப்படுத்தினால் அந்த இடம் வீக்கம், சிவப்பு, வலி ஆகியவற்றுடன் கால் ஆணி எனப்படும் பிரச்சனையாக மாறும். இது சிறிது நேரத்தில் நடக்க முடியாத அளவுக்கு வலியை தரும். ஆரம்ப காலத்திலேயே கவனித்தால் வீட்டிலேயே சில இயற்கை முறைகளால் இதை சரி செய்ய முடியும். முதலில் பாதத்தை நன்கு சுத்தமான நீரில் கழுவி மண் அல்லது அழுக்கு எதுவும் இல்லாதபடி துடைக்க வேண்டும். பின்னர் சில மருதாணி இலைகளை எடுத்து கழுவி நன்றாக நசுக்க வேண்டும். அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையில் உள்ள மஞ்சள் தொற்றை தடுக்கிறது. மருதாணி காயம் விரைவாக உலரச் செய்கிறது. இந்த கலவையை கால் ஆணி உள்ள இடத்தில் மெதுவாக பூசி அதன் மேல் சுத்தமான துணியை வைத்து மிதமான அழுத்தத்துடன் கட்டி வைக்கலாம். இதை தினமும் மாற்றி 3 நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதன் மூலம் வீக்கம் குறைந்து வலி தணியும், காயம் உலர்ந்து நிம்மதி கிடைக்கும். இதே சமயம் அந்த இடத்தில் சூடான நீரில் நனைத்த துணியை சில நிமிடங்கள் வைத்தால் இரத்த ஓட்டம் மேம்படும். இது வலியை தணித்து காயம் விரைவில் ஆற உதவும். நின்று வேலை செய்வதை குறைத்து பாதத்துக்கு ஓய்வு கொடுத்தால் குணமடைவது வேகமாகும். அதே நேரத்தில் 3 நாட்கள் கடந்தும் காயம் சீராகவில்லை எனில் அல்லது பசை, இரத்தம் போன்றவை தோன்றினால் உடனடியாக மருத்துவரை அணுகுவது அவசியம். இது சில நேரங்களில் உடலின் ஆழப்பகுதியில் உள்ள தொற்றாகவும் இருக்கக்கூடும். தாமதம் பெரும் பிரச்சனைகளுக்கு காரணமாகிவிடலாம். இயற்கை மருந்துகள் நிம்மதி அளித்தாலும் நீண்டகால பிரச்சனைகளுக்கு மருத்துவ ஆலோசனை தேவை என்பதை மறக்கக்கூடாது. பாதங்களை சுத்தமாக வைத்துக்கொள்வது, சிறு காயங்களையும் கவனிப்பது போன்ற பழக்கங்கள் உடல் நலத்தை பாதுகாக்கும். இதனால் கால் ஆணி போன்ற பிரச்சனைகள் மீண்டும் வரவே வராது.